Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பிரபஞ்சத்தையே நெறிப்படுத்தி அதை எப்படி அதை ஒழுங்குபடுத்தணும்னு நினச்சி பெற்றோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் பாரம்பரியத்திற்கும் நல்ல ஒரு சக்தியை வாங்கி தரக்கூடிய வல்லமை படைத்த சிம்மராசி நேயர்களே, உங்களால் சில நேரங்களில் பேச முடியாது, அழ ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கிற மக நட்சத்திரத்தின் மூலமாக. ஏன்னா உண்மை அப்படியே பொய்யா உங்கள் முன்னாடி நிற்கும். உண்மை சொல்ல வேண்டியவங்கெல்லாம் பொய்யா சொல்லுவாங்க, பொய்யை சொல்கிறவங்கெல்லாம் நடிப்பாங்க. இதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது கோபந்தான் வரும். கோபத்தை கலறி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. சிம்மராசி மக நட்சத்திர நேயர்களே, நீங்கள் மிக கவனமாக இருங்கள். எக்காரணத்தை கொண்டும் கோபத்தால் உங்களை கடும் சினத்துக்கு ஆளாக்காதீர்கள். அந்த சினம் கடும் நோய்க்கு ஆளாகிவிடும். அது வயதை பொறுத்தது. ஆகையினால் நீங்கள் உங்களை நிர்ணயிங்க. ஏன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அது சூரிய சாரத்தில் வருதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணும் அது? அந்த வீட்டு அதிபதியோட சாரத்தில் வர்றதுனால உங்கள்கிட்ட எல்லா சக்தியும் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாயை ஒரு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டினா எப்படி இருக்கும்? கையும் விட்டுவிட்டாங்க. தொடவும் முடியாது, தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சத்தியத்துக்கும் கட்டுப்படுறீங்க, தர்மத்துக்கும் கட்டுப்படுறீங்க. இக்கட்டான சூழ்நிலை, குடும்பமும் பண்ண முடியல, குடும்பத்துலேயும் இருக்க முடியல, சந்நியாசமும் போக முடியல, சமாதானமும் வாழ முடியல. அரசாங்கத்தில் பல தொல்லைகள் வந்தாலும் அரசாங்கத்தை விட்டு ஓடவும் முடியல, ஒழிய முடியல. இப்படி தான் இந்த சிம்மராசி நேயர்கள் இந்த மாதம் இருக்க போகிறீர்கள். உங்களுடைய பொன் பொருள் அனைத்துமே இருந்தாலும் ஆள முடியாது, வாங்க முடியாது, செயல்படுத்த முடியாது. இந்த நேரத்துக்கு நான் என்னதான் செய்யறது அப்போன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அரச மரத்துக்கு அடியில் போய் நீங்கள் உட்கார்ந்தால்தான் உங்களை நீங்கள் சரி செய்ய முடியும். ஏன்னு கேட்டால் அங்கே தான் சுத்தமான ஆக்சிஜன் காற்று கிடைக்குது. நீங்கள் என்ன பிறவி எடுத்திருந்தாலும் கூட அந்த அரச மரத்து காற்று என்ன செய்யுதுன்னா, தோப்புக்கரணம் போடணும். அப்படி 3 முறை மண்டையின் 2 பகுதியில் குட்டிக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்கிற அந்த தன்மை வரும்போது எப்படின்னு கேட்டால், உங்களுடைய உடம்பானது வளைஞ்சி நெளியும் போது வானமண்டலத்திலேருந்து வரக்கூடிய அந்த கதிர் இயக்கங்கள், அரச மரத்திலிருந்து வரக்கூடிய ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய அந்த காற்றை வாங்கி சுவாசத்தில் கொடுக்கும்போது சுவாசத்தின் மூலமாக உங்களுடைய அதிக பவரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு பாம் மாதிரி உங்களை வச்சுருக்கோம். எப்போ தேவைப்படுதோ அப்போ பயன்படுத்திக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் உங்களை விட்டீங்கன்னு வச்சிங்க, தேவையில்லாத சண்டை தான். பூர்வீக புண்ணியத்தோட பலனை நல்ல மனுஷங்க என்னங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. நான் இதில் ரொம்ப அவதிப்பட போகிறவங்க இந்த அரசியல்வாதியை விட இந்த சினிமாக்காரவங்க இருக்காங்களே, அவங்க மற்றவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டால் பொருளாதாரத்தை போட்டுருவாங்க, எடுக்க முடியாத அவஸ்தைப்படுவாங்க. இந்த பொருளாதாரம் உள்ளே போய் லாக் ஆகிடும். ஏன்னு கேட்டால் கூட்டு போட்டு செஞ்ச காரியங்கள் தேவையற்ற பிரச்சனைக்கு ஆளாகும். அங்கேயும் ஓட முடியாது, இங்கேயும் ஓட முடியாது, நடுவில் மாட்டிக்குவாங்க. பல பேர் எங்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, ஐயா நான் என்ன பண்ணேன், இவ்வளவு பொருளை போட்டாலும் நான் என்ன பண்ணேன்னா, அங்கே சேரும்போது சேர்ந்து செயல்படலான்றாங்க. படிப்படியாக அவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது நான் வளர்ந்துட்டேன்னு முடிவு எடுக்கிறாங்க. வளரலை, வளருவதற்கான ஒரு பக்குவம் தான் அடைஞ்சிருங்க. ஆகையினால் அங்கே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்த காரணத்தில் அகங்காரத்து பக்கம் போகாத இருந்தால் இந்த சிம்மராசி நேயர்கள் ஆட்சியை சிறப்பாக செய்வார்கள், தன் மனசாட்சியை சிறப்பாக வைத்திருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் எடுத்தோடனே வேலை முடிஞ்சிடணும், டக்குன்னு வேலை முடியணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, இது என்னங்கடா உலகம், இவன் என்னடா இவன் ஏமாற்றிட்டான், இப்படி பிறர் மீது கோபங்கள் வந்து அந்த இடத்த சொல்ல மறந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் அடுத்தவங்க சொல்லும்போது அப்படியே நான் சொன்னேன் அவனு ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை தவறான எண்ணத்துக்கும் தவறான நோக்கத்துக்கும் நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்க. அது நம்ம மன அமைதியை கெடுக்கும். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த மாதம் இருக்கும். நீங்கள் உங்களை செம்மப்படுத்துவதற்காக அற்புதமான ஒரு காரியம் செய்யலாம். நீங்கள் அதிகமாக இருட்டில் தூங்காத இருக்கிறீங்கன்னு வச்சிங்க, அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தியானத்தில் உட்காந்துருங்க. தூக்கம் வராதவங்க தியானத்தில். எப்படியா தியானத்தில் உட்காந்துருக்கேன்னா, ஏன்னு கேட்டால் இருள் அடைந்தது நம்மளுடைய மனசு. அந்த இருளுக்குள் இருளாக கொண்டு போவதற்கு உங்கள் அறிவு,
உங்கள் அறிவை அந்த இருளுக்குள்ளே கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய கதிர் இயக்கங்கள், வானமண்டலத்தில் இருக்க கதிர் இயக்கங்கள், அந்த சிம்மராசிக்கு உடைய அந்த சூரிய பகவான் ஒளிக்கதிர்கள் உங்களுடைய சரீரத்தின் மூலமாக, தோள்களின் மூலமாக, தொடு உணர்வின் மூலமாக உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். நீங்கள் எந்த கோயில் குளத்துக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் உட்காந்துக்கிட்டேன் நீங்கள் ஏன்னு கேட்டால் நம்பவும் மாட்டீங்களே. நான் செஞ்சேன், எனக்கு நடந்தது. இதில் நடுவில் யார் வந்து நீங்கள் அங்கே போ இங்கே போன்னு சொல்கிறது, இப்படியெல்லாம் உங்களை பேச தோண வைக்கும். ஆனாலும் சில சூழ்நிலை காரணமாக உங்களை நீங்கள் வழி நடத்துவதற்கு சிறந்த வழி உங்களை இருக்கும் இடத்திலே வைத்துக்கொண்டு உங்களுடைய இருளுக்குள் சென்று இருளை நீங்கள் வெளிப்படுத்தினா உங்களுக்கு தெளிவான பாதை கிடைக்கும். அதுவே இந்த மாதம் உங்களை பாதுகாக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்தால் இந்த மாத சிம்மராசி நேயர்கள் சிறப்பாக வாழ்வீர்கள், கொஞ்சம் பொறுப்போடையும் வாழ்வீர்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.